மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி இப்போ ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ராப்ளம் என்ன செய்ய போகிறோம். we are going to see பலவிதமான மெக்கானிக்ஸில் இருக்கக்கூடிய பலவிதமான பேராமீட்டருக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவுகளை மிக ஆழமாகவும் துல்லியமாகவும் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பயிற்சி உதவியாக இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், a body is moving unidirectionally, ஒரே திசையில் போகுது, அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எ சோர்ஸ். ஒரு சோர்ஸ் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அந்த சோர்ஸோடைய தன்மை என்ன? ஆஃப் கான்ஸ்டன்ட் பவர். ஸோ கான்ஸ்டன்ட் பவர் அது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? இட் இஸ் exerting over that. Its displacement in time, அதனுடைய displacement in time t is proportional to 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யூகமெல்லாம் என்ன செய்ய முடியாது, நம்ம சொல்ல முடியாது, நம்ம இதை எக்ஸாமின் பண்ணணும். என்னென்ன விஷயங்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற விஷயங்களில் யூனிடைரெக்ஷனலாக இருக்குங்கிற ஒரு விஷயம். அதோட மிக முக்கியமான விஷயம், பவர் இஸ் கான்ஸ்டன்ட். டைமுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும் உள்ள ரிலேஷன் கேட்டிருக்காங்க. சரிங்களா? எப்படி இதை அணுகிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பவர் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி நமக்கு தெரியும். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் இன்ட்டு வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். சரிங்களா? அப்போ நான் என்ன எழுதலான்னு கேட்டிங்கன்னா, ஸோ திட் இஸ் ஏ இன்ட்டு வி, ஆக்சலரேஷன் இன்ட்டு வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு p/m. பவர் இஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. மாஸ் கான்ஸ்டன்ட் யூ ஆல் நோ. சரி, அதை நான் கேன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு தட் கான்ஸ்டன்ட் k இன்ட்டு வி. வேறு வகையில் சொல்கிறதுனா, ஆக்சலரேஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி. வெலாசிட்டி கூடனா ஆக்சலரேஷன் குறையும், வெலாசிட்டி குறைஞ்சா ஆக்சலரேஷன் கூடும், பவர் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ அடுத்து பாருங்க. ஸோ திஸ் இஸ் தி சிச்சுவேஷன். ஒரு மாஸ் இருக்குது, அதில் ஒரு சோர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக பவர் என்ன செய்யுது இது மேலே, இட் இஸ் கிவிங். ஓகே, ஸோ லெட் மீ அஸ்யூம் இட்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0, ரைட்? ஸோ இட் இஸ் கெட்டிங் ஆக்சலரேட்டட் டியூ டு திஸ் பவர். அப்போ டிஸ்டன்ஸ்க்கும் இந்த பவருக்குள்ள ரிலேஷனை பில்டு பண்ணிக்க, டைமுக்குள்ள ரிலேஷனை பில்டு பண்ணுறதுக்கு நான் பயன்படுத்துறது s இஸ் ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஆஃப் at ஸ்கொயர். இனிஷியல் வெலாசிட்டி 0ங்கிறதுனால என்ன பண்ணிடுறேன், அதை கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ s இஸ் ஈக்குவல் டு 1/2 at ஸ்கொயர். a இஸ் ஈக்குவல் டு k/v. இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சோம். யூ கேன் சி. ஸோ s இஸ் ஈக்குவல் டு 1/2 k/v t ஸ்கொயர். 1 கான்ஸ்டன்ட், 2 கான்ஸ்டன்ட், k கான்ஸ்டன்ட். ஸோ நான் என்ன எழுதலாம் கேட்டிங்கன்னா, v இன்ட்டு 2v இன்ட்டு s இஸ் ஈக்குவல் டு kt ஸ்கொயர். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வெலாசிட்டி இஸ் வாட், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ 2 இன்ட்டு ds பை dt டாட் s இஸ் ஈக்குவல் டு kt ஸ்கொயர். கொஞ்சம் கேமரா க்ளோஸாக வந்துட்டும் இந்த நொல்லி பிள்ளைங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் கேட்டால், ஐ கேன் மேக் சர்டன் மேனிப்புலேஷன்ஸ். ஸோ டிடி அந்த பக்கம் போயிடலாம், 2 அங்கிட்டு கொண்டு போயிடலாம். ஸோ எஸ் இன்ட்டு டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு கே இன்ட்டு டி ஸ்கொயர் டிடி. ஸோ எஸ்ஸுக்கும் டிக்கும் உள்ள ரிலேஷனை பில்டு பண்ணுறதுக்கு தடையாக உள்ளது இங்கிட்ட டிஎஸ், இங்கே டிடி. ஸோ இன்டெகிரேட் பண்ணிடுங்க. இன்டெகிரேட் பண்ணால் எஸ் பிகம்ஸ் எஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2. இங்கே பொறுத்த வரைக்கும் 1/2 கான்ஸ்டன்ட், கே கான்ஸ்டன்ட், டியை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா t³/3. So ultimately s square is some constant into t cube. Ultimately s square is some constant into t cube. So what is s? So ரெண்டு பக்கம் நீங்கள் என்ன செய்யணும், how to take root, square root. So t cube square root எடுத்தீங்கன்னா t power t cube divided by 2. t cube raised to the power 1/2. So t raised to the power 3/2. அப்போ நம்ம என்ன செக் பண்ணணும்னா, நம்ம கொடுத்த ஆன்சரில் எந்த ஆன்சரில் t raised to the power 3/2 இருக்குன்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா அதான் ஆன்சர், அப்படி எதுவும் இல்லாட்டி கொடுத்த 4 ஆன்சரும் தப்பு. இப்போ நம்ம செக் பண்ணலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆன்சர் பாருங்கள், t 1/2 இல்லை, t இல்லை, இங்கே என்ன இருக்குது, t raised to the power 3/2. ஸோ இதான் கரெக்டு ஆன்சர். 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.
சரிங்களா? அப்போ நம்ம இப்போ என்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுறோம், எப்படி ஒரு விஷயத்தை அணுகிறது அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம சொல்லித்தரதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். பிள்ளைங்களுக்கும் ஆழமாக புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.